வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர் மர்ம சம்பவங்களால் அதிர்ந்த தமிழர் பிரதேசம். மோப்ப நாய்களுடன் களத்தில் குவிக்கப்பட்ட போலீசார். நடந்தது என்ன? உலகின் முடிவில் செல்பி எடுக்க முயன்ற மருத்துவ பீட மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். திடீரென விரைந்த மீட்பு படையினர். மீண்டும் உயர்கிறது எரிபொருள் விலை. கசிந்தது முக்கிய தகவல்கள். பகிரங்கமாக மிரட்டி பெறப்பட்ட மஹிந்தவின் பெயர். கபிலவின் வாக்குமூலத்தில் வெளியான திடுக்கிடும் தகவல். நேற்றைய தினம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்த தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான சாதகமான தகவல். பேருந்தில் கட்டுக்கட்டாக கிடந்த பணம். மாணவன் செய்த செயல். நிகழ்ச்சியில் உரிமையாளர். புதிய சர்ச்சையில் சிக்கிய மஹிந்த ராஜபக்ச. வெளியான பல மில்லியன் ரூபாய் மோசடி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதுடைய மாணவி ஒருவர் நுவரெலியாவில் அமைந்துள்ள ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவின் உலகின் முடிவு என அழைக்கப்படும் பிரதான சரிவு பகுதியில் செல்பி எடுக்க முயன்ற போது சுமார் 50 அடி ஆழமான செங்குத்தான பாறையிலிருந்து கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேரம் நீடித்து மீட்பு பணிக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டார் என ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுள மொடரதின்னு தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று நேற்று ஹட்டன் தேசிய வனப்பூங்காவின் பிரதான பாறை பகுதியை பார்வையிட சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சுமார் 9 மணியளவில் குறித்த மாணவி செல்பி எடுக்க முயன்ற போது தவறி விழுந்து கீழே உள்ள மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அச்சமயம் ஹட்டன் சமவெளி தேசிய வனப்பூங்காவின் பணிபுரியும் ஓட்டுநர் ஒருவர் தனது உயிரை பணயம் வைத்து கீழே இறங்கி மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவியை மீட்டு சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது பாதுகாப்பாக அமர வைத்துள்ளார். பின்னர் அவரை பாதுகாப்பாக மீட்கும் நோக்கில் பட்டிப்புல காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவி கோரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நுவரெலியாவில் அமைந்துள்ள இலங்கை இராணுவத்தின் 3வது சிங்க படைப்பிரிவை சேர்ந்த கொமாண்டோ வீரர்கள், அதே படைப்பிரிவின் மற்ற இராணுவத்தினர், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர், வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பட்டிப்புல காவல்துறை பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் இணைந்து கூட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் மூலம் கீழ் சரிவில் உள்ள பாறையின் மீது இருந்த மாணவியை பெரும் முயற்சிக்கு பிறகு பாதுகாப்பாக மீட்டு மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக ஹட்டன் தேசிய வனப்பூங்கா மேலாளர் மஞ்சுள மொடரதின்னு மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிபொருட்களின் விலைகள் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்ற நிலை காரணமாக இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாததாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விலை உயர்வை விட இதுவே அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள், அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டண உயர்வுகள் ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் எரிபொருள் விலைகள் 5 முதல் 10% வரை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு மோதல்களை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் கணிசமான வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 9,000 ரூபாயால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேள்வி வளங்கள் நிலைமை காரணமாக இந்த விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
தற்போதைய விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,98,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,66,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 24 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 49,750 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 45,775 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்புத்தானி பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே இரவில் 3 வீடுகளை இலக்காக கொண்டு இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இதனுடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 4 போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 2:30 அளவில் குறித்த பகுதியில் உள்ள 3 வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். முதல் வீட்டில் சுமார் 10 பவுன் தங்க நகைகளும், 2வது வீட்டில் 70,000 ரூபாய் ரொக்கமும், 3வது வீட்டில் 5 குவைத் தினார் மற்றும் 30 இந்திய ரூபாய் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான தகவலை தொடர்ந்து தம்பலகாமம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணைகளின் போது பயன்படுத்தப்பட்ட போலீஸ் மோப்ப நாய் கொள்ளை நடைபெற்ற வீடுகளிலிருந்து புறப்பட்டு சந்தேக நபர்கள் தங்கியிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு வீட்டிற்குள் 2 முறை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டில் இருந்த 4 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர்களாகவும் மற்றைய 2 முள்ளிப்புத்தானை பகுதியை சேர்ந்தவர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் கைரேகை அடையாள நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு மேலதிக தடயங்கள் சேகரிக்கும் பணிகளும் தொடர்ந்து வருகின்றன. பேருந்தில் பயணம் செய்த போது தவறுதலாக மாறி வந்த பையில் இருந்த 10,95,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவனே எவ்வாறு பணத்தை நேர்மையாக உரியவரிடம் ஒப்படைத்து முன்மாதிரியாக செயல்பட்டுள்ளார். தெல்கொட பகுதியிலிருந்து மாலம்பி மாதிரி ஆண்கள் பாடசாலைக்கு பேருந்தில் பயணித்து அகில தேசிய பிரிய என்ற மாணவனின் பாடசாலை பை மற்றொரு பயணியின் பையுடன் தவறுதலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலைக்கு சென்ற பின்னர் தனது பையை திறந்து பார்த்த மாணவன் அதனுள்ளே 5,000 ரூபாய் தாள்கள் கட்டுக்கட்டாக இருப்பதைக் கண்டு உடனடியாக பாடசாலை அதிபர் சிசர குணரத்னவிடம் தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபரின் மூலம் குறித்த பையில் இருந்த வங்கி புத்தகத்தின் உதவி சம்பந்தப்பட்ட வங்கியுடன் தொடர்பு கொண்டு பணத்தின் உரிமையாளர் யார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி நுகிகுடி பகுதியில் சேர்ந்து ஒரு ஆசிரியை அந்த பணத்தின் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது. தனது வீடு கட்டுமான பணிக்காக வங்கியிலிருந்து இந்த பணத்தை எடுத்து சென்றிருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மாலம்பி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 தரப்பினரும் காவல்துறை நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு நிலைய பொறுப்பதிகாரியின் முன்னிலையில் 10,95,000 ரூபாய் பணமும் பாதுகாப்பாக அந்த ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் வறுமை மற்றும் தேவைகள் நிறைந்த சூழ்நிலையிலும் பேராசை கொள்ளாமல் நேர்மையாக செயல்பட்ட மாணவன் அகில தேசிய பிரிவை போலீசார் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களும் பாராட்டி வருகின்றனர். சர்ச்சைக்குரிய ஏர்லைன்ஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது கபில சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012 தொடக்கம் 2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்த ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6 A330 மற்றும் 4 A350 வகை விமானங்களை வாங்க
அங்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான மோசடி குறித்த தகவல்கள் 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு வெளிச்சத்திற்கு வந்தன. அப்போது 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்படவிருந்ததாகவும் அதில் $2 மில்லியன் தொகை கபில சந்திரசேனாவின் மனைவியுடன் தொடர்புடைய புருனே நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிதி புருனேவிலிருந்து சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள வங்கி கணக்குகள் வழியாக பல கட்டங்களாக மாற்றப்பட்டிருந்ததுடன் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையில் உள்ள கணக்குகளுக்கும் பணம் பரிமாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் மகனான சமீந்திர இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவரது வங்கிக் கணக்கில் $1,60,000 அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வழக்கிற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு முன்பு தாம் அளித்த வாக்குமூலம் அச்சுறுத்தலின் பேரில் பெறப்பட்டது என குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் அவரது சட்டத்தரணிகளால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு $60 மில்லியன் வழங்கப்பட்டதாக சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி அந்த $60 மில்லியன் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாக சந்திரசேன தெரிவித்திருந்தார். மேலும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கூடுதலாக $20 மில்லியன் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக $2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கோரி அதனை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மார்ச் 18ஆம் தேதியிடப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஆணைக்குழுவுக்கு அளித்த தனது வாக்குமூலம் தானாக முன்வந்து அளிக்கப்பட்டதல்ல என்று சந்திரசேன தெரிவித்துள்ளார். விசாரணை நடைபெற்ற போது தன்னை பதிவு அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றதாகவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கைது செய்யப்படுவார் என எச்சரிக்கப்பட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியின் பெயர்களை சேர்க்குமாறு வற்புறுத்தப்பட்டதாகவும் சந்திரசேன தெரிவித்துள்ளார். எனவே மேற்படி நபர்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்குமூலமும் அச்சம் மற்றும் மிரட்டலின் பேரிலேயே வழங்கப்பட்டதாகவும் அவை தன்னிச்சையாக அளிக்கப்பட்டவை அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் போது தனது சட்டத்தரணியை அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.